ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பர்த்டே விலாக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போயுமே மார்னிங் எழுந்திரிச்சு டீ காஃபின்னு குடிக்கிறோமே, கொஞ்சம் ஞானோதயம் வந்துருச்சு. சரி, டீ காஃபியை விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டேன். இது எத்தனை நாள் கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரில, பட் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம். டீ காஃபியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, சரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, அதனால் அவங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சாம்பார் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை உரிச்சிட்ருந்தேன். சரின்னு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு என் பையனுக்கு கேக் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்துட்டோம். என்னோடய பையன் ஸ்கூலில் என்னென்னா கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுங்க, பர்த்டேனாலும் யூனிஃபார்ம் தான். ஸோ அதனால் யூனிஃபார்ம்லேயே அனுப்பி விட்டுட்டோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் பர்த்டே அன்றைக்கி தாங்க அவனுக்கு ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே எடுத்துருவோம். பட் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனனால அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க நானும் அவங்களும் தான் வந்திருந்தோம். லாஸ்ட் டைமில் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்தோம். எதை எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் எடுத்திருந்தோம். அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பசி லைட்டாக வந்துருச்சுங்க. இங்கே தான் இந்த கருப்பட்டி காஃபின்னு திக்கும் இருக்கே. சரி வாங்க அது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி காஃபி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி நானும் அவங்களும் போயிருந்தோம். அந்த கடையில் தான் இங்கே இந்த மோமோஸ் ட்ரை பண்ணோம். வெஜ் மோமோஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சாஸுமே நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. சரின்ட்டு பசியில் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியும் சூடாக குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு பர்த்டேனாவே நம்ம எப்போயுமே ஸ்வீட் செய்கிற ஒரே ஸ்வீட் பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு கேசரி செய்வோம். பட் எனக்கு அதை விட ரொம்ப ஈஸியானது பார்த்திங்கன்னா இந்த பிரெட் ஹல்வா தான். ஏன்னா வச்சுக்கோங்க, காலைல டைமில் அறக்க பறக்க செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் இருக்கிற லஞ்சை செஞ்சு கொடுத்துட்டு. ஆனால் ஈவினிங்காக வருவாங்கள்ல, சரி எதனால் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரெட் ஹல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரெட் ஹல்வா செஞ்சிட்ருந்தேன். இந்த பிரெட் ஹல்வாவில் ஸ்வீட்டுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் போட்டுக்கோங்க. நெய் நிறையா போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எங்கள் மாமியாரெலாம் இருக்கிறனால அவ்வளோ நெய்யெல்லாம் போட முடியாது. கொஞ்சமாக போட்டு தான் செஞ்சேன். பட் நெய்யெல்லாம் நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்கள் குட்டீஸ்லாம் சாப்பிட்டாங்க. எவ்வளோ கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற மாதிரி வர மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன, ஈவினிங்காக கோயில் போயிட்டு வந்து கேக் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வீட்டுங்களுக்கெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தோம் கிஃப்டாக. அதை அவனுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டான். இதுதான் அந்த சைக்கிள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டு ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா பிளான்ட் வாங்கி கொடுத்துருந்தோம். அதையும் மிஸ்ஸுங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.